ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் தான் உங்கள் மனோகரி சுதாகர், சாய் கிருஷ்ணா. எஸ், நாங்கள் எல்லாம் இப்போ வந்து நைட்டு டின்னர் வந்து முடிச்சிட்ருக்கோம். என்ன டின்னர்னு பார்த்தீங்கன்னா எங்களோட குட்டீஸ் வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? எங்கள் தக்ஷி சொல்லி என்ன சாப்பிட்றேன்? சவுண்டாக சொல்லணும்ல. ராகி சேமி உப்புமா தோசை. அப்புறம் சைட் டிஷ் என்ன? சட்னி. வேர்க்கடலை சட்னி. சரி. சாய், நீ சொல்லு, நீ என்ன சாப்பிட்ற? தோசை. அவ்வளோதான். சைட் டிஷ் என்னது? வேர்க்கடலை சட்னி. அப்புறமா வந்து தக்காளி சட்னி. இந்த வீடியோல பாக்குறதுக்கு சாம்பார் மாதிரி தாங்க இருக்கும். ஆனா வந்து இத வந்து நீங்க இங்க கொஞ்சம் பிரைட் இங்க வந்து பாத்தீங்கன்னா தக்காளி சட்னி. ஆமா, எங்க சாய் வந்து ரொம்ப பிடிச்சது என்னப்பா? தோசை வித் தேங்காய் சட்னி. ஆனா இப்ப தேங்காய் சட்னி இருந்தாலும் வேர்க்கடலை சட்னி. ஆமா, இப்போ வந்து தேங்காய் சட்னிலேருந்து வேர்க்கடலை சட்னிக்கு சாய் வந்து மாறிட்டான். அப்படிதானப்பா? தேங்காய் சட்னி இருந்தா ஆமாம், தேங்காய் சட்னி இருந்தால் தேங்காய் சட்னி தான் பிடிக்குங்க. ஓகே, இன்னைக்கு வந்து டிஃபன் வந்து ராகி சேமியா உப்புமா வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்காக செஞ்சேன். எங்கள் தக்ஷிகா வந்து சாப்பிடுவார், ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவா. நான் வந்து தோசை தான் சாப்பிடுவேன் எப்பொழுதும் போல். தக்காளி சட்னி இருக்குது, வேர்க்கடலை சட்னி இருக்குது. இன்றைக்கி வந்து ஈவினிங் ரொம்ப போர். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து வாஷிங் மிஷின் வந்து கெட்டு போயிடுச்சு. ஆமா, எங்க வாஷிங் மிஷின் வந்து கெட்டு போயிடுச்சு. ஆமா, அதனால நான் ரொம்ப போர் அடிக்குது இல்ல, ரொம்ப ஃபீலிங்ல இருக்கிறேன். அப்பறம் இன்னொரு பாருங்க, பார்க் அழைச்சிட்டு போலாம். அம்மாவுக்கும் ஆசை தானே அழைச்சிட்டு போகணும். ஆமா, நான் வந்து பார்க் அழைச்சிட்டு போலையா, அதனால தான் நான் வந்து துணிலாம் போட்டேன். மிஷின் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு. ஏன்னா நிறைய வேலை. வாஷிங் மிஷின் துணியெலாம் உள்ளே போட்டாச்சு, தண்ணிலாம் ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஒன்றுச்சு, பாதி இதில் வந்து அந்த பீப் சவுண்டு கேட்டுட்டு அவர் ரொம்ப நேரம் நின்றுது, அப்படியே வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. ரொம்ப ஏன்னா எனக்கு கை உடைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. துணி இன்னமும் அப்படியே தான் இருக்குது. என்னோட ஹஸ்பண்ட் எடுத்துக்கோ, இன்னொன்று எடுத்துக்கோ, அங்கே ஒன்று இருக்குது, ஆல்ரெடி அங்கே ஒன்று இருக்குது. இப்போ வந்து என்ன பண்ணுறது தெரியல, துணி அப்படியே தான் கிடக்கு. சரின்னா அதை அப்படியே விட்டுட்டு வந்துட்டு நான் வந்து டிஃபன் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ராகி சேமியா உப்புமாலாம் செஞ்சு வச்சுட்டேன். எங்கள் குட்டீஸுங்க வந்து ரொம்ப எதுக்கு போகிறாங்கன்னா விளையாடுறதுக்கு ரொம்ப குஷியாயிட்டாங்க. அதனால தான். சாய், இங்கே வா, உடனேலாம் போகக்கூடாது, அங்கே உட்காரு, இங்கே உட்காரேன்னு சொன்னேன். சாய், இங்கே வா, தண்ணி குடி. எப்போ குடித்தேன்? அங்கே எங்கே இந்த பேரே, அங்கே சந்திலெலாம் போய் விளையாடக்கூடாது, ஏதாவது பூச்சிலாம் இருக்கும். அவர் அப்பா என்ன தான் திட்டுவாங்க, சொல்லிட்டேன். இல்லைன்னா விளையாட அனுப்ப மாட்டேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறாங்க விளையாடுறதுக்கு. எங்கள் தக்ஷியாவும் இத்தனை நாள் வீட்டில் இருந்தால் இன்றைக்கி தான் போய் பசங்களோட சேர்ந்து விளையாடுறா. சரி, ரொம்ப ஹாப்பியாகவே இருக்குது. ஏன்னா விளையாடுறது ரொம்ப நல்ல விஷயம். நீங்களும் நானும் விளையாட முடியாது, சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப மட்டும்தான் நம்மளால் விளையாட முடியும். அதை தான் அவங்க வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை போய் நம்ம வந்து தடுக்கக்கூடாது. இப்போ வந்து ஹோம்ஒர்க்கு எதுவுமே கிடையாது, அவங்களுக்கு எல்லாமே லீவ் விட்டாச்சு. ஆனால் நெக்ஸ்ட் இயர்லேருந்து கொஞ்சம் டைம் இல்லாமல் அந்த செஸ்ஸு, ஆல்ரெடி கராத்தேயில் போகிறான், செஸ்ஸு இந்த மாதிரி போடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். தக்ஷியாவுக்கு வந்து டான்ஸ் கிளாஸ் போகிறா. வேறு ஏதாவது கிளாஸ் வந்து அவளுக்கு இன்ட்ரெஸ்டிங் இருக்கான்னு கேட்டுட்டு தான் போடணும். எனக்கு இதுவே வந்து வெயில் நாள்லலாம் அழைச்சிட்டு போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மழை நாளில் தான் அங்கேயும் அழைச்சிட்டு அலைய முடியாது, அதுதான் கொஞ்சம் கஷ்டம். அது கொஞ்சம் பார்த்துக்கலாம். இப்போ எனக்கு வந்து வாஷிங் மிஷின் கெட்டு போயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியவே இல்லை. நான் காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். துணி போட்டிருக்கேன். ஸோ துணி எடுத்து வெளியில் வந்து கையால் துவைச்சாலும் உள்ள தண்ணியை என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்படியே தான் கிடக்குது. என்னோடய ஹஸ்பண்ட் வரேன்னு சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. சாரி, ஏசி மெக்கானிக் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலை. இல்லைன்னா என்னால் கையால் துவைச்சி ரொம்ப நாள் ஆச்சுன்றதை விட
அவங்களோட பேண்ட் துவைக்கிறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அதுதான் போட்டிருக்கிறது எல்லாமே அவங்களோட பேண்ட்டு தான். எங்களோட ட்ரெஸ்ஸெலாம் நாங்களாம் வந்து கையால் துவைச்சிடுவோம். அவங்களோட பேண்ட்டு தான் வந்து துவைக்க முடியாதுன்னு ஒரு 4-5 பேண்ட்டு தூக்கி உள்ளே போட்டு வச்சேன். இன்றைக்கி தான் கெட்டு போயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பார்க்கலாம். நான் போய் சாப்பிட்டுட்டு பார்க்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். நான் ஒன்றும் பார்க்க போகிறதில்ல, வாஷிங் மிஷினை தான் பார்க்க போகிறேன். பார்க்குறேன். எங்கள் குட்டீஸ்லாம் வேறு போயிட்டாங்க. நான் மட்டும் தான் தனியாக இருக்கேன் வீட்டில். நான் டிவியும் பார்க்க மாட்டேன். ஒன்லி என்ன பண்ணுவேன், வீடியோ போடுவேன், குக்கிங் பண்ணுவேன், குக்கிங் எடுத்து வீடியோ போடுவேன். 3 நாளாக இன்ஸ்டாகிராமில் வந்து வீடியோ போடவே இல்லை, டைம் இல்லை, அதனால் போடலை. இது எங்களோட மிஷின் வந்து ஆட்டோமேட்டிக் மிஷின் தான். ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா, எங்களோட தண்ணி வந்து லைட்டாக எல்லோவாக இருக்கும். அதனால் தண்ணி பிடிச்சி இதில் வந்து ஊற்றி துணி வந்து துவைப்பேன். அதனால் நம்ம 3 டைம் வந்து ஊற்றுவேன். 3 பக்கெட் ஊற்றினாலே, 3 பக்கெட் இல்லை, 1 டைமுக்கு வந்து 2 பக்கெட்டு, 3 டைமுக்கு வந்து 6 பக்கெட் ஊற்றுவேன். எப்பொழுதும் போல் ட்ரையர் அதுவே எல்லாமே பண்ணிக்கும். தண்ணி மட்டும்தான் நம்ம ஊற்றணும், அவ்வளோதான். ஆனால் இந்த டைம் என்னமோ தெரியல, நேற்று வந்து நான் தண்ணி ஊற்றும் போது அந்த போர்டு வந்து லைட்டாக வந்து எடுத்துட்டு நிற்கிது. அது உள்ளே தண்ணி போயிருக்கோன்னு சொன்னாங்க. ஆனால் பட் நேற்று ஊற்றினப்போ அது லைட்டாக லைட்டாலாம் இல்லை, நிறையவே பட்டுடுச்சு. ஐயோ ஊற்றிச்சு, நான் அப்பயே தொடச்சிருக்கணும். பட் ஆனால் அந்த டைமிங் ஒன்றுமே தெரியல. நல்லா தான் மிஷின் ஓடி நல்லா தான் எடுத்தேன். இன்றைக்கி வந்து மிஷின் போட்டப்பெல்லாம் நல்லா தான் ஓடுச்சு. ஒரு 3 மினிட்ஸ் நல்லா ஓடுச்சு. அதுக்கப்புறம் பீப்னு ஒரு சவுண்டு எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா எண்டிங்கில் தான் அந்த மாதிரி வரும். அப்படி வந்துச்சு. என்னது அப்படின்ட்டு பார்த்தா அப்படியே ஒரு மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. அது எப்படி கேட்குதுன்னு பாருங்கள். எனக்கு ஈவினிங்லேருந்து இது உள்ளேயே துணி கிடக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எடுத்து துவைக்கிறதா என்ன பண்ணுறது தெரியல. இன்னும் அவங்க வரல, வந்து தான் பார்க்கணும். வந்து பார்த்தும் ஓடுமா என்னன்னு தெரியல. ஏசி மெக்கானிக் சார் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில, பார்க்கலாம். எனக்கு வாஷிங் மிஷின் இல்லை, சுத்தமாக கையும் ஒரு மாதிரி கை உடைஞ்ச மாதிரி இருக்குது. இதில் கிடக்கிறது எல்லாம் வந்து வெயிட்டான துணியாக இருக்குது. என்ன பண்ண போகிறேன்னு தெரில. இப்போ நான் போட்டதும் ஒரு சவுண்டு வரும் பாருங்கள், எப்படி சவுண்டு வருதுன்னு பாருங்கள். அது வந்து அந்த போர்டில் வந்து தண்ணி பட்டிருந்துச்சுன்னா அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் போல். கண்டிப்பாக நேற்று வந்து தண்ணி பட்டுச்சு. நேற்று நான் துவைக்கும் போது தண்ணி மொண்டு ஊற்றுறப்ப நிறைய ஊற்றிச்சு அதில். நான் அது அப்போ வந்து திங்க் பண்ணலை, இல்லைன்னா தொடச்சிருந்துருக்கலாம். இப்போ என்னன்னு தெரியல. அதுதான் ப்ராப்ளமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், அது வந்து நான் வந்து நான் ட்ரை பண்ணுறேன். வாஷிங் மிஷின் வந்து போடுறேன். அது எப்படி இருக்குதுன்னு வந்து பாருங்கள். இப்போ பாருங்கள், சுவிட்சை வந்து நான் வந்து ஆன் பண்ணுறேன். இதோல இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு நிற்கிது. இந்த ஓட்டையாக இருக்கிறதெல்லாம் வந்து எங்கள் பசங்க பிச்சது தான். எங்கள் குட்டீஸுங்க சும்மாவே இல்லை, அந்த கட்டிலில் உட்காந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இதெல்லாம் வந்து பிச்சு வச்சுருக்காங்க பாருங்கள். அதில் ஒரு நாள் போட்டேன், எர்த்தடிச்சிச்சு. அதனால நான் என்ன பண்ணுவேன், ஏதாச்சும் கையில் வச்சு தான் போடுவேன். இப்போ வந்து இது வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. இப்போ அந்த ஆகுது. இப்போ ஒர்க் ஆகுற மாதிரி தெரியுது. என்னன்னு தெரியலையே. இது முன்னாடி ஃபங்க்ஷன் ஆகவே மாட்டேன்ட்டு. பார்க்கலாம். தெய்வமே. ஓடுது. தெய்வமே தேங்க்யூ மை காட். பார்க்கலாம், ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆகிடணும். தேங்க்யூ மை காட். பாருங்க, ஏதோ யார் வந்து பிரார்த்தனை பண்ணாங்கன்னு தெரியல, ஓட ஆரம்பிச்சிச்சு. எனக்கு ஈவினிங்லேருந்து சுத்தமாக வேலையே புரியல. டிஃபன் செய்யவே எனக்கு வந்து முடியல. துணிலாம் மேலே மாடியில் கிடக்கு, அதை எடுக்கலை. இங்கே இருக்கிற துணியை மடிக்கலை, ஒன்றுமே பண்ணலை. என்ன பண்ணுறது இல்லை. சரி, அவங்களுக்கு போய் எப்படியாவது ராகி சேமியா உப்புமா செஞ்சுட்டு விட்டுட்டு அப்புறம் தோசை செஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ் ஆன பிறகு பார்க்கலாம் அப்படின்னு இருந்தேன். இப்போ என்னமோ தெரியல, ஓடுது. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. எங்கள் குட்டீஸுங்க வந்தாவே என்னம்மா என்ன அதிசயமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்கலாம், வரட்டும். அவங்க என்னை வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறேன். ஓடலைன்னு சொல்லி ஏமாத்திடுறேன். என்னடா, வாஷிங் மிஷின் ரெடி ஆயிடுச்சமா? நான் தான் சரி பண்ணேன். எப்படி? நானே சரி பண்ணிட்டேன். உண்மையா சொல்றீங்க? உண்மையாவே? அப்பதான் இல்லையே, உண்மையாவே நான் தான்
சரி பண்ண தச்சியா கேளு. அப்படியா அனுஷ்கா? இல்ல ஏய் நான் தானே சரி பண்ணேன் சொல்லு. இல்ல அதே தானோட நான் அப்பா கிட்ட கேட்டு வரேன் பாருங்க. நான் அப்பா கிட்ட கேட்டு நீ போய் கேட்டுட்டு வா பாரு. நான் தான் சரி பண்ணினேன் தெரியுமா? ஏய் நான் தானே சரி பண்ணேன். இரு 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 அங்க போய் அப்பட்ட கேக்குறான். கேக்குறான் என்ன சொன்னாங்க அப்பா? அப்பா சரி பண்ணல, நான் தான் சரி பண்ண. கேளு. இத சரி பண்ணீங்க. யார் சரி பண்ணான்னு சொன்னாங்க? அம்மா தானே. தக்ஷிகா அம்மா தானே சரி பண்ண சொன்னாங்க. பத்தியா அம்மா எவ்வளவு பெரிய கிங் பத்தியா? இப்படி சொல்லிட்டீங்க. காலை இப்படி வைமா. அம்மா ஸ்டாண்டு, இதான் ஸ்டாண்டு. பாருங்க நான் வந்து வாஷிங் மிஷின் வந்து சரி பண்ணேன்னு சொன்னேன், ஆனா நம்பவே மாட்டுறாங்க. இவங்க விளையாட போயிட்டு இப்பதான் இவங்கள வந்து டைம் என்னன்னு பாக்குறேன். 10:05 ஆகுது. அது வரை ஐயோ அது வரையுமா நம்ம வந்து கூப்பிடல அப்படின்ட்டு அப்புறமா போய் கீழே நான் கூப்பிட போனா இன்னொருத்தவங்கள இவனோட ஃப்ரெண்டோட அம்மா அப்பதான் கூப்பிட வராங்க. பப்ளு அந்த என்னோட ஃப்ரெண்டோட பேர் பப்ளு, அப்புறமா லிக்கி, சஞ்சீவ், சல்மான். எங்களோட வாஷிங் மிஷின் கெட்டி போனதுலேருந்து நான் குட்டி எங்களோட பசங்களை கூட கீழே வந்து விளையாடுறத வந்து நான் பார்க்கவே இல்லை. எப்பயுமே எங்கே விளையாடுறாங்க அப்படின்னு வந்து தேடுவேன், ஆனால் மிஷினே பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் திடீர்னு தெய்வமேன்னு அதான் நான் உங்களுக்கு தெரியும் போட்டதும் ஓடுனுச்சா. தேங்க்யூ மை காட், தேங்க்யூ மை காட்னு கத்திட்டே கிடந்தேன். தேங்க்யூ மை காட் அப்படின்னு சொன்னேன். இவங்க டிஃப்ரெண்டா வந்து இது முடிய போகுது. ஆனா இப்பதான் தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க பேசுமா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க, நல்லா. மற்றும் உங்கள் மனோஹரி, சுதாகர், சாய் கிருஷ்ணா, தக்ஷிகா. எங்களோட வாஷிங் மிஷின் வந்து நேம் வந்து ஹையர் கம்பெனி. அது வந்து வாங்கி ஒரு 8 இயர்ஸ் இந்த மாதிரி 8 இயர்ஸ் இல்லை சாரி ஒரு 6 இயர்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஆனால் இதுவரையும் ரிப்பேரே இல்லை. அந்த பசங்க தான் எங்கள் குட்டீஸுங்க தான் அதை வந்து அந்த பட்டன்லாம் நோண்டி வச்சுட்டு பிரச்சனை பண்ணுறாங்க. இப்போ தொடுறதில்ல, அது எல்லாத்தையும் பிச்சு வச்சுட்ட பிறகு தாங்க தொடுறதில்ல. ஆனால் பிக்கிறதுக்கு முன்னாடிலாம் தொட்டு உடச்சி அது மேலே ஏறி குதிப்பாங்க. அதுலேருந்து ஏறி குதிப்பாங்க இவங்க. ஆமா பொய்லாம் இல்ல, உண்மையை தாங்க சொல்றேன், நேரா தான் சொல்றேன். கேளுங்களேன். நீ மேல ஏறி குதிப்பியா இல்லையா? உண்மையே சொல்லு. இந்த பொய்யையே நீங்க நெய் மாதிரி நக்கி சாப்பிட்டுக்கோங்க. லஞ்ச் கிடையாது. யாருக்கு லஞ்ச்? நான் தான் சமைக்க போறேன். பிரேக்ஃபாஸ்ட் நாளைக்கு காலைல கிடையாது. அதேதான் நானும் சொல்லுறேன். பிரேக்ஃபாஸ்ட் நாளைக்கு கிடையாது. ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடுவோம். எத்தனை நாளைக்கு வாங்கி தருவோம்? அப்பா டெல்லி போறாங்களாம். இப்போ என்ன பண்ணுவேன்? சுட்டு பார்த்து கேஸ் ஆன் பண்ண தெரியும், மாவு ஊத்த தெரியும். அதுதான் அப்பா பேக்லாம் தூக்கிட்டு வந்திருக்காங்க. பாத்தியா இல்லையா? அப்பா டெல்லி போறாங்க. அப்பதான் சொன்னாங்க டெல்லி போறேன்னு. கேளுமா, அண்ணி கேளுமா. அண்ணி கேட்டதான் உண்மையே சொல்லுவாங்க. டாடி டாடி சொல்லுமா சொல்லுமா. ஓ மை டாடி சொல்லு. அந்த பாட்டு பாடு. சரி பேசு. எங்க தக்ஷியா வந்து பேசுறாலாம், பேசுங்க. ஓகே, நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்துட்டு அப்படியே ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ பார்க்கும்போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது வரைக்கும் உங்கள் மனோஹரி, சுதாகர், சாய் கிருஷ்ணா, தக்ஷிகா. பாய் பாய் பாய். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, அப்படியே ஆல் கொடுங்க.